ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க இப்போ ரீசெண்டாக ரொம்ப வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நம்முடைய ஃபாலோவர்ஸ் வந்து பண்ணாக்க நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதனாலதுக்காக தான் உடனே வந்து பண்ணாக்க பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது நம்ம குயிக்காக பார்த்துடலாமா? அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐக் மோஷன் ஆப்பை ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த வீடியோ யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐக் மோஷனில் இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேல் ஃபாண்ட் நிமிஷம் தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மட்டும் மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காம செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன், அதுவும் அந்த தமிழ் ஃபாண்ட். ஓகே, ஸோ அதை வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டோடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐக் மோஷன் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து பண்ணாக்க நம்ம ப்ரீஷீட் இன்புட் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் ஆகும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ எல்லாமே நான் வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு இதில் அந்த பேக்ரவுண்டு பிக்கு நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட் லேயர் இருக்கா அதோடைய கலரை நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ண எப்படி சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே வந்து பண்ண சாங்குக்கு மேலே அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டி ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ நான் வந்து பண்ணாக்க எங்கிட்ட இருக்கிற சில பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க இது செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆச்சா? நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எந்த மாதிரி பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கலர் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ண இதுவே இருக்கட்டும், ஏன்னா ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு, அதனால் நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணல. நெக்ஸ்ட்டு நம்ம பிக்கு சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நான் கேர்ள் பிக் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அந்த கேர்ள் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டி ஸ்டாரிங்கில் போயிட்டேன். ஸோ நீங்கள் பிஎன்ஜி பிக்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேல் ப்ளஸ் இருக்கா அது கில் பண்ணால் போதும், இது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, நான் சேஞ்ச் பண்ணல ஏன்னா பிக் இல்லை எங்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க பாய் பிக் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் அதில் கில் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டி ஸ்டாரிங்கில் போயிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க பாய் பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது அடையிடும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சல் போயிட்டு உங்களோட பிக்கில் எந்த இடத்துல வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, அந்த டெஸ்ட்டுக்கு அந்த லேயர் அதை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி மேலே சூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே சூ பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ ரெடி. ஸோ எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.